இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தாலி பிரித்து கொடுக்குறதெல்லாம் நடந்து முடிச்சிருது. அப்புறமேட்டு தீபாவோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக என் மகளோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை, இதெல்லாம் இந்த தீபாவோட பிளான் தான், கார்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கைக்குள்ளே போட்டுட்டு போகிறா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை, கூடிய சீக்கிரம் உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து செட்டில் ஆக போகிறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அபிராமி இதெல்லாம் கேட்டு பயத்தில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன கொஞ்ச நாள் கூடிய சீக்கிரமே இப்பயே அவள் செஞ்சாலும் செய்கிற ஆளு தான், பார்த்தையா எப்படியெல்லாம் வந்துட்டு பேசி மாப்பிள்ளையை மயக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு இவங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு தீபாவோட அண்ணி அவங்க அம்மாவும், சரி மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம், சம்மந்தி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் தீபா வந்துட்டு தலையை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்க. கார்த்தி அங்கே வராங்க. எங்கே இப்போ ஒரு குறையும் இல்லை, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒரு ஆசை சார், எனக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு கூட்டு போகிறாங்க. கார்லேருந்து கீழே இறங்குனதுமே கார்த்தியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. கார்த்தி தீபா ஒருத்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்க, அவங்க கையை பிடிச்சிட்டு போகணும்னு எனக்கு ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம் சார், அத்தையோட ஆசீர்வாதம் எல்லார் முன்னிலையிலும் தாலி பிடிச்சி கொடுக்குறது இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போய் எடுத்து வேண்டுறாங்க. எப்படியாவது வந்துட்டு எனக்கு இந்த சந்தோஷத்தை நிலச்சி கொடு அப்படி இப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க தீபா. அடுத்து வெளியில் வந்தது, சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி இன்னொரு ஆசை சார் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த பூ மட்டும் வச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. பூ வச்சு விட்டது, சரி வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்ல சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ராட்டினம் சுற்றிட்டு இருக்காங்க. சார் நான் ராட்டினம் சுற்றணும் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் அது சின்ன பிள்ளைங்க சுற்றுறது, நீங்கள் சுற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சார் சின்ன பிள்ளைங்க என்ன பெரியவங்க என்ன யார் வேணால் சுற்றலாம், இங்கே பாருங்கள் எனக்கு ராட்டினம் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஊரில் எங்கே போட்டிருந்தாலும் சரி எங்கள் அப்பா கூட்டு போய் நான் சுற்றாமல் வரவே மாட்டேன், எங்கள் அப்பா என்னை சுற்றி அழகு வைப்பார், இப்போ என் அப்பா பக்கத்தில் இல்லை, நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் தான் சுற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி இவங்க சுற்றணும் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்ல, சார் இது சின்ன பிள்ளைங்களுக்குரியது அப்படின்றாங்க. எங்க இவங்க ஆசைப்படுறாங்கல்ல ப்ளீஸ் சுற்றுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க ஒரு ஆளுக்கு 300 அப்படின்றாங்க. நான் 500 தரேன் சுற்றி விடுங்க நல்லா அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஐயோ 500 ரொம்ப ஓவராக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க போங்க அப்படின்னு தீபா போய் சின்ன பிள்ளை மாதிரி அதில் உட்காந்துக்கிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக காமெடியாக தான் இருக்குது. அப்புறமேட்டி தீபா சுற்றுறதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்கள் சுற்றுறதே எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, நீங்களே சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அந்த நக்கல் சிரிப்பு வந்துட்டு பார்க்க கொஞ்சம் கியூட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு சுற்றியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், சரி இப்போ நீங்கள் நிம்மதி தானே போகலாமா அப்படின்னு கேட்க, எல்லாமே ஓகே தான், மனுஷன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் மனசு ரொம்ப திருப்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க இங்கே பாருங்கள், எது இக்கனா வச்செல்லாம் பேசாதீங்க, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மன பிடிச்சி தானே நடந்துட்டு இருக்கு, உங்கள் மன திருப்தி பிரகாரம் தான் நடத்திட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு வந்துட்டு நீங்கள் பாட போகிறீங்க, நல்லபடியாக பாடி முடிக்கணும், எந்த ஒரு சிக்கல் வரக்கூடாது, இந்த உலகம் நம்ம கொடுக்குறது ஒரு சான்ஸ் தாங்க, அதில் நம்ம ஜெயிச்சணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க திருப்பி வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல அப்படின்னு கேட்க, புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு தீபாவோட அப்பா ஒரு சேட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டை அடகு வச்சு பணம் வாங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு பொண்ணு வந்துட்டு பெரிய இடத்துல தானே கட்டி கொடுத்து போயிருக்காங்க, அவங்க எதுவும் நகை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது மாப்பிள்ளை உங்கள் குடும்பம் எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க, இருந்தாலும் என் பொண்ணுக்கு நான் செய்கிறது செய்யணும் இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணு நல்லா பாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வீடை வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஏதாவது வாடகை வீட்டில் இருந்துக்குருவோம், என் பையன் வெளியூர்லேருந்து பணம் அனுப்பிச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க சைன் போட்டு. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியும் ஆனந்தும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனந்த் யோசிச்சுட்டே இருக்காங்க ரியாவை பற்றி. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. அண்ணா என்ன அண்ணியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி, என்னது இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் மீனாட்சி வர இவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு உன்னை ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட பார்த்தானே அப்படின்னு சொல்ல, பொண்ணு கூடயாச்சு நான் எங்கே இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மழுப்ப பார்க்க, அந்த ஃப்ரெண்டு நம்பர் கூட நான் வேணா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, நான் தான், நீ பண்ணுறது ரொம்ப தப்புன்னு அப்படின்னு சொல்ல, ஆனந்த் வந்துட்டு சொல்கிறாரு, நான் அவளை லவ் பண்ணோம், திடீர்னு வந்துட்டு அம்மா மீனாட்சியை கட்டி வச்சிட்டாங்க, இப்போ அவங்க ஹஸ்பண்டு விரட்டி விட்டாரு, வேறு வழி இல்லாமல் தான் பழகுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடு, இல்லைன்னா வேறு ஏதாவது பையன் கூட மேரேஜ் நீயே பண்ணி வை, ஆனால் அன்னைக்கு துரோகம் நினைக்காத, உன்னை நம்பி வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டு உனக்காக இங்கே வந்திருக்காங்க, அண்ணி வந்துட்டு பாவம் சுயநலம் இல்லாதவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்குலாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல, சரி கார்த்தி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பேச, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துடுறாங்க. இவங்க ஷாக்காக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது.